இன்றைக்கி மித்ராக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஓப்பன் கரு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் ஓப்பன் கரு கொடுக்கறது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஓப்பன் கரு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை அவள் போட்டுட்டா. ஸோ அப்வர்ட் ஓப்பன் கர்வு அவள் டெஸ்ட் எழுதியிருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதுதான் 13 அன்னைக்கு டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் கர்வு, க்ளோஸ் கர்வு. இது பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் ரைட் ஸ்லாண்ட் லைனு, லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன். ஸ்லாண்ட் லைன் அவளுக்கு வராது. ஸோ அது இப்படி தான் போட்டிருக்கா. ஏ பார்த்திங்கன்னா அந்த டைமில் இந்த டெஸ்ட் வைக்க சொல்ல ஆல்ரெடி இந்த அப்படு ஓப்பன் கர் கொடுத்ததுனால அந்த ஞாபகத்தில் ஏ இப்படி போட்டிருக்கா. ஆனால் ஏ பாப்பா போடுவாள் நல்லாவே. ஸோ இதை எங்கே பாருங்கள், ஏ போட்டிருக்கா. ஸோ இதுவே இந்த டெஸ்ட்டு பார்த்துட்டே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, பொண்ணு படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் தானே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், குழந்தைங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறாங்க அப்படின்றது. ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஓப்பன் கர்வ். ஸோ இப்போ தான் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க மேடம். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன சண்டை நடக்கும். அவளை நின்று அடிக்கிறது, அவள் அழுவுறதுன்னு சொல்லிட்டு. போடுமா, மேலே வர சொல்ல அப்படியே வளைக்கணும் கரு மாதிரி. வலை அப்படியே வலை. ஏ மாதிரிலாம் போடக்கூடாது, அப்படியே இப்படி வளைச்சி இப்படி போடணும். இவ்வளோ பெருசில் போடக்கூடாது, மிஸ்ஸு திட்டுவாங்க. நீயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கை பிடிச்சி போட்டேன். ஸோ இப்போ அவளே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். ஸோ பாப்பாவை போடுறாள். போடுமா, உன்னால் முடியும்னு போடணும். ஸோ இதை விட்டுட்டு இங்கே போடு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். முடியும்னு நினச்சி போடணும். மேலே போயிட்டு அப்படியே கர்வு எப்படி வளைப்ப அந்த மாதிரி வளை, அப்படியே வளைச்சி போடு. வலை அப்படியே வளைச்சி கீழே வா. ஸோ பாருங்க என்னென்ன பண்ணுறா பாருங்க. அவ்வளோதான், அப்படியே வளைச்சி கீழே வா. கீழே வந்துரு, வளைச்சிட்டினா கீழே வந்துரு. இது தப்பு, இது போட்டது கரெக்டு. சரி ஓகே, இங்கே போடு. நெக்ஸ்ட்டு பார்ப்போவா, இங்கே போட்டு. வளைச்சிட்ட உடனே கீழே வந்துரு. அப்படியே இழுத்துன்னு வராத ஏ மாதிரிலாம். வலை அப்படியே கரு மாதிரி அப்படியே வளைச்சி கீழே வா. வளைச்சி கோடு மேலே வரக்கூடாது குட்டி. கோடு மேலே எங்கே போட்டிருக்காங்கங்க? அங்கே நீ போட்டது எப்படி இருக்காங்க, மிஸ் எப்படி போட்டிருக்காங்க? கோடு மேலே அந்த மாதிரி வரக்கூடாது, அழியத. இன்னொரு 2 அடி கொடுத்தா தான் உனக்கு வரும்னா. இங்கே போடு, இங்கே அப்படியே மேலே அப்படியே வலை அப்படியே வளைச்சி கீழே வா. அவ்வளோதான், வெரி குட். இதை பண்ணுறது, இந்த ட்ரிக்கு தெரியணும். மேலே போனோடனே அப்படியே வளைச்சி வரும். அவ்வளோதான், சூப்பர். ரொம்ப பெருசாக போடாத, ஓரளவுக்கு சின்னதாக பண்ணு. இங்கே 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 தொடச்சிக்க. ஒரு வழியாக அவள் கற்றுக்கிட்டா. எப்போவுமே வராதுன்னு சொல்லக்கூடாது, என்ன பண்ணணும் யோசிக்கணும். எவ்வளோ பெருசு போடு. இங்கேருந்து போடு, கீழேருந்து போடு. அந்த லைன்லேருந்து கீழே லைன்லேருந்து போடு. மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே மேலே போ. கீழேருந்து மேலே போ. மேலே போய் அப்படியே வலை. அவ்வளோதான், வெரி குட். அப்புறம் இங்கே இரு, அங்கல்ல, வெயிட் பண்ணு. இங்கே நடுவில் ஒரு கோடு தான் கேப் விடணும். அப்படியே வலை. சூப்பர், வெரி குட். வலை வெரி குட், சூப்பர். இங்கே வந்துரு, தேர்ட் ஒன். இதுக்கு பேர் என்னது? டவுன்லோட் ஓப்பன் கர்வ்.
இதுதான் லாஸ்ட்டு, இங்கே போட்டுரு. டவுன்லோட் ஓப்பன் கர்வ். டவுன்லோட் ஓப்பன் கர்வ் இங்கே போட்டுரு லாஸ்ட்டாக. டவுன்லோட் ஓப்பன் கர்வ். புரியுதா?